Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல்ல இப்போ நீங்கலாம் இது வந்து சபா எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சா அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இப்போ நம்ம ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா உடனே அடுத்த நாள்லயே மரம் வந்துருமா முளைச்சிருமா இல்ல. ஸோ தட் நீங்க எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்த நாள்ல இருந்தே எனக்கு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய மெசேஜ் கமெண்ட்ஸ் இது என்னன்னா எப்போ ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்து மேம் எப்போ ரிசல்ட் வரும் அப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் படிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புரியல. நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்னா நீங்கள் மார்க்ஸ்க்காக எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லை உங்கள் நாலேஜ்க்காக எக்ஸாம் எழுதுறீங்களான்றத ஒரு தடவை வந்து யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதற்காகவே வந்து போட்டிருக்கேன். இந்த ரிசல்ட்டு படிக்கிறது இதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து எப்போவுமே February, August எக்ஸாம் முடிஞ்ச உடனேயுமே திரும்ப இதே கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஐ ஹோப் எப்போ எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தெரியல. தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் உட்காந்துட்ருப்பேன், எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு தோணும்போது எதற்காக வெயிட் பண்ணுறீங்க? என்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இன்னும் படிக்காமல் உட்காந்துட்ருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி தயவு செய்து படிங்க. பாஸ் ஆயிடுவீங்கன்னு தெரியும் இல்லையா? இப்போ தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கோம். 1 month ஆயிருக்கு. எல்லாம் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து பார்க்கணும், எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சபா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சபா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் எப்போ ரிசல்ட் அப்படின்னு. நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணி கேட்குறதுனாலையோ இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ எந்த ஒரு யூஸும் இல்லை. லாஸ் உங்களுக்கு தான். ஸோ தயவு செய்து பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லாருமே தயவு செய்து நல்லா படிங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்லா படிக்க ஆரம்பிங்க. படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அப்போ தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த 6 monthsல வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை வந்து கேதர் பண்ண முடியும் இல்லையா? அப்போ தான் நம்ம வந்து படிக்கிறதுக்கான ஒரு யூஸே இருக்குது. ஸோ ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரிசல்ட் வந்த உடனேயுமே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே ரிசல்ட் வந்தாச்சு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், பாருங்கள், லிங்க் இருக்குது அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ். ஸோ அது வரைக்கும் தயவு செய்து எல்லாரும் நல்லா படிங்க. நம்ம சேனலில் எல்லா லெவலுக்கான லெசன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட் எல்லா லெசனுக்குமே பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. சேனலில் நீங்கள் நம்ம டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு போட்டு என்ன லெசன் வேணுமோ அதை டைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் எல்லா வீடியோஸுமே வரும். அது போக நம்ம சேனல்லேயே வந்து எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் லெசன்ஸ் பார்க்கலாம். அது போக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அதுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. அது போக ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவலுக்கும் தேவைப்படுற எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஐ ஹோப் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நல்லா படிங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க எல்லாருமே. ஓகேவா? அந்த நம்பிக்கையோடு நல்லா போய் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.